எலன் மாஸ்க் கூறுவது இதுதான். நீங்கள் உங்கள் துறையில் வெற்றி பெற வேண்டுமா? அப்படியானால் இந்த 5 குணங்கள் உங்களிடம் உள்ளதா என பாருங்கள். எலன் மாஸ்க் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதர். உலகின் முதலாவது கோடீஸ்வரர். டெஸ்லா, ஸ்பேஸ் ஜெட் நிறுவனங்களின் உரிமையாளர். உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல கண்டுபிடிப்புகளை செய்தாலும் அவருக்கே உரிய நக்கல் நையாண்டித்தனங்களும் இல்லாமலில்லை. இவர் உழைப்பு பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தினால் வருவது கிடையாது, மாறாக அது உழைப்பினால் உருவாவது. அவ்வெற்றி அதற்கு தகுதியான மனிதர்களையே சென்றடையும் என்பது அவர் கருத்து. அதனை வைத்து ஒரு வெற்றியாளனாக நீங்கள் வர இருக்கின்றீர்களா? அப்படியானால் அதற்கான 5 தகுதிகள் இருக்கின்றதா என்பதனை எலன் மாஸ்க் உங்களிடம் கேட்கின்றார். வாருங்கள் அதை பார்ப்போம். முதலாவது, வெற்றியாளனின் கவனம் எப்பொழுதும் அடுத்தவர்களின் மீது இருக்காது. அதாவது தமது முயற்சிக்கு பிறரது அங்கீகாரத்தினை எதிர்பார்ப்பது இல்லை மற்றும் அனைவரும் செய்வதையே நாமும் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் எனும் பெரும் பொய்யை நம்புவது கிடையாது. எனவேதான் அவர்கள் எல்லோர் போலவும் அவர்கள் பாதையில் பயணிக்காது தனக்கென தனி பாதையினை உருவாக்கி அதில் செல்கின்றனர். அடுத்தவர்கள் என்னையெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை பாராது எனது எதிர்காலத்தில் நான் எதை செய்தால் முன்னேற முடியும் என எண்ணி அதை செய்யத் தொடங்குவார்கள். இரண்டாவது, வெற்றியாளர்கள் எதற்காகவும் காத்திருக்க மாட்டார்கள். அதாவது எமது மனதில் பல கனவுகள் இருக்கலாம், ஆனால் அதனை முதல் முயற்சியிலேயே செய்துவிட முடியாது. அதற்கான சக்தியும் அவர்களிடத்தில் இருப்பதில்லை. இதனை உண்மையான வெற்றியாளனும் அறிவான். அதனாலேயே நான் செய்தால் இந்த வேலையை மட்டும்தான் செய்வேன், அதற்கான வாய்ப்பு வரும் வரை காத்திருப்பேன் என அடம் பிடிக்க மாட்டார்கள். அதற்காக நேரத்தையும் செலவிட மாட்டார்கள். மாறாக இன்று தனக்கு கிடைத்த வாய்ப்பினை பிடித்து அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதிலே தன்னை தேர்ச்சி பெற்றவராக பழக்கிக் கொள்வார்கள். மூன்றாவது, வெற்றியாளன் எப்பொழுதும் தோல்வியை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்வார்கள். தோல்வி என்பது மிக சாதாரணமானது ஒன்றே. நாம் காணும் வெற்றியாளர்கள் யாவரும் பல தோல்விகளை கண்டு வந்தவர்களே. தோல்வி நிரந்தரமானது அல்ல என்பதனை அவர்கள் நன்கு அறிவார்கள். அதனாலேயே தோல்வி கண்டதும் துவண்டு போக மாட்டார்கள். மனம் தளராது நம்பிக்கை இழக்காமல் போராடுகின்றனர். அதனாலேயே அந்த நிலையற்ற தோல்விகளின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிலையான வெற்றியை அடைகின்றனர். நான்காவது, வெற்றியாளர்கள் எதிர்காலத்திற்காக சிந்திப்பார்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கும் வெற்றியாளனுக்கும் இடையிலான மிக முக்கியமான வேறுபாடு என்ன தெரியுமா? வெற்றியாளன் எப்பொழுதும் எதிர்காலத்தை நோக்கியே சிந்திப்பார்கள். தமது திட்டங்களை எதிர்காலத்தை மனதில் வைத்தே அமுல்படுத்துவார்கள். நிகழ்கால தேவைகளுக்காக உழைப்பதும் பணம் சம்பாதிப்பதும் தேவைதான். நிகழ்காலத்தில் எவ்வித பயனும் கிடைக்காத போதிலும் ஒரு சில மணி நேரங்களை எதிர்காலத்திற்காகவும் உழைத்து அதற்காக புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதிலும் தனது நேரத்தில் ஒரு பகுதியை செலவிடுவானாயின் நிச்சயம் இங்கு பலருக்கு கனவாக மட்டும் உள்ள எதிர்காலம் எளிதாக அவன் கைகளில் கிடைக்கும். ஐந்தாவது, வெற்றியாளனிடம் ஒரு உறுதியான காரணம் இருக்கும். நான் ஏன் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு உறுதியான காரணம் இருக்கும். அது தனிப்பட்டதோ அல்லது தனது குடும்பம் சார்ந்ததோ அல்லது சமூகம் சார்ந்ததோ, அது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அவனிடம் உள்ள அந்த உறுதியான காரணமே அவனை என்ன தடை வந்தாலும் அதனை தகர்த்து உறுதியாய் முன்னேற வழிவகுக்கும். எனவேதான் தோழா, எலன் மாஸ்க் நமக்கு சொல்வது என்னவென்றால், ஒரு வெற்றியாளனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய 5 குணங்கள் இவை. இன்னும் ஏன் காத்திருக்கின்றீர்கள்? அடுத்த வெற்றியாளன் பட்டியலில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். பயனுள்ள உற்சாகமூட்டும் பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகின்றோம். வென்று வாருங்கள். எங்களையும் வெற்றியடைய செய்ய மறக்காமல் இந்த வீடியோவினை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஊக்கப்படுத்துங்கள்.